ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அளவற்ற கிருபை இந்த 40 நாட்கள் அளவும் ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவரை கேட்கிற கேள்வி என்ன என்கின்ற தலைப்போடு 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற அருமையான ஒரு சத்தியத்தை நானும் என்னுடைய மகள் ட்ரினிட்டாவும் உங்களோடு கூட இம்மட்டுமாய் பேசுவதற்கு, உங்களுக்கு இந்த செய்திகளை தயாரித்து வழங்குவதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு குட் ஃப்ரைடே நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிக முக்கியமான நாள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிக முக்கியமான நாள் அருமை ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு. கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிக முக்கியமான நாள் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிக முக்கியமான நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இன்னொரு முக்கியமான ஒரு நாள் வர இருக்கிறது. இரட்சகராகிய இயேசு இந்த வானங்களின் வழியாக ஏறி போனவர் இதே வானங்களின் வழியாய் சீக்கிரமாய் வருவார். அதுதான் அடுத்த நிகழ்வு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம கேட்க போகிற, காதுகளினால் கேட்க போகிற, வாசிக்க போகிற அடுத்த ஒரு கேள்வி என்ன? மத்தேயு 27 46 வசனம். Matthew chapter 27 verse 46. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் இடையே பயங்கர போராட்டம். பிசாசுக்கும் நசரேயனாகிய இயேசுவுக்கு இடையே பயங்கர போராட்டம். அந்த போராட்டத்தில் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய அந்தகாரம் பூமியின் மேல் மூடினது. 45 வசனத்தை படிங்க. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் ஒரு பெரிய அந்தகாரம், த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் இயேசுவை மூடுகிறது. ஒருவேளை இயேசு தன் ஜீவனை கொடுக்காமல் இருந்திருப்பாரானால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமா? ஸ்தாபிக்கவே பட்டிருக்காது. சத்துருவின் கிரியைகளை அழிக்கப்பட வேண்டுமானால் பிதா தன்னுடைய குமாரனை அர்ப்பணிக்க வேண்டும். பிதா தன் குமாரனை அர்ப்பணித்ததுனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை என்னையும் சில விஷயத்தில் கைவிட்டுட்டார் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் முடிவு நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சில விஷயத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும் பிரியமானவர்களே. அதனால் இந்த குட் ஃப்ரைடேயில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? ஏன் ஆண்டவரே, ஏன் தேவனே என்னை கைவிட்டீர்? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு சோர்வில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி பலப்படுத்தி கொள்ளுங்க. அவர் ஒருவரையும் மறக்கிறவர் அல்ல, ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. அன்றைக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இயேசு கைவிடப்பட்டவர் போல இருந்ததுனால தான் விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி உலகத்தின் பாவங்களெல்லாம் தன்மேல் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அது நன்மைக்கு தானே. அதே போல் உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு பெரிய நன்மைக்காகவே நடக்க போகிறது என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஏதாயில் ஒன்றை
வேதனையோடு, கலக்கத்தோடு, கஷ்டத்தோடு சோர்ந்து போய் இருந்தால் அவர்களை தைரியப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிற மகாபெரிய கிருபை எண்ணி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.